வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அனன்யா கிட்ட அர்ச்சனா அவங்களோட தரப்பு, ஸோ நிக்சனோட கேப்டன்சி எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு நிக்சனோட கேப்டன்சி நல்லா இருந்தது, ஆனால் பார்ஷியாலிட்டியும் இருந்தது. அவர் ஒரு சில விஷயங்களில் பார்ஷியாலிட்டியாக பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. கம்பல்சரி அதை கேட்டாங்கன்னா அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துகிட்டு மாயா ரூல் பிரேக்கை பற்றி ஒரு கேஸை போட்டாங்களா. கேஸை போட்டு அதுக்கு இதுவாயிருச்சு. பட் அதே ரூல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நிக்சன் ஏன் பேசலை, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்குமெண்ட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி பல இடத்துல நிக்சன் பார்ஷியாலிட்டி பார்த்துருக்கார். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை அவர் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணல, ஒழுங்காக கேட்கல. ஸோ அதில் பார்ஷியாலிட்டி இருக்குது. கம்பல்சரி கமல் சார் கேட்டார்னா நான் இதை சொல்லுவேன் அப்படின்றத ஓப்பனாக அர்ச்சனா அனன்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நல்லா தான் சூப்பராக கேப்டன்சி பண்ணா, இதெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி அனன்யாவோட தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நிக்சனோட கேப்டன்சியில் அந்த ஃபுட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணார். எல்லாருக்கும் சாப்பாடு போய் சேரணும் அப்படின்றது தான் ஸோ மெயின் ஒரு விஷயமா ஃபோக்கஸ் பண்ணார். அந்த விஷயத்தில் நிக்சன் சூப்பராக பண்ணிட்டார். அதை தவிர்த்து மற்ற விஷயங்களை ஒழுங்காக அட்ரஸ் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மணி மற்றும் ரவீனா டிஸ்கஸ் பண்ணும்போது காலைல மாயா மணிக்கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறார் மணிச்சந்திரா. ஸோ மாயாவும் நானும் ஒரே வைப்பில் இருக்கோம், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மாயா பேசிட்டு உன்னை நீ நல்லா கேம் விளையாடுற மணி, சூப்பராக விளையாடுற, நீயா இருக்க. ஸோ நீ கேமுக்காக எதையும் மாற்றிக்காம இதுவாக விளையாடிட்டு சூப்பராக இது பண்ணிட்டு இருக்க. நீ எதுவும் பிரச்சனையை கிரியேட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நீ கேம் விளையாடிட்டு இருக்க. நான் ஒரு எலிமினேஷன் கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன். கேமுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி தான் கேம் விளையாடுறேன், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் இப்படி தெரியுறேன், நான் பல ஸ்ட்ராட்டஜி போட்டு கேம் விளையாடுறேன் அப்படின்றத மாயா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ரெண்டு பேர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற டைமில் என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னபோது பல விஷயங்களை சொல்கிறார். இதுலேயும் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறாங்க. எனக்கு நிக்சனை சேவ் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இல்லை, நான் நிக்சனை எலிமினேட் பண்ணணும், நிக்சனை காலி பண்ணணும் தான் நினைக்கிறேன். பட் பூர்ணிமா நிக்சனை சேவ் பண்ணணுன்றதுக்காக அவங்க பல விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இது பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையுமே மணிச்சந்திரா கிட்ட ஓப்பனாக சொல்கிறாங்க. மணிச்சந்திராவும் கேட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, கேம் வைஸ் நான் உன்னை நம்ப மாட்டேங்க, கேம் வைஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நான் உங்களை நம்ப மாட்டேன், அவ்வளோதான் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாரு. மற்ற டைம் ஃபன் பண்ணுற டைம்லாம் கூட ஆனால் கேம் வைஸ் மாயாவை நான் நம்ப மாட்டேன், மாயாவை நம்புற மாதிரி என் ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதை ரவீனா கிட்ட ஒரு பக்கம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தெளிவாக இருக்காருப்பா மணி அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் நிக்சன் மணியை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மணியனாக்க நிறைய கேம் தெரியுது, எல்லாமே அனலைசிஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா கடந்த ஒரு 6 சீசனாக இந்த பாட்டு இதெல்லாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கேமை பற்றி நிறைய புரிதல் இருக்கும். அந்த புரிதலே அவருக்கு பேக் ஃபயர் ஆகும். அந்த புரிதல்லே அவருக்கு நிறைய தப்புலாம் பண்ணுவார், அந்த ஒரு விஷயம்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரவீனா ஓப்பனாக மணிக்கிட்ட நிக்சன் என்ன சொன்னாரோ அப்படியே மணிக்கிட்ட அப்படியே ஒப்பிச்சிட்டாங்க. என்னென்னா சொன்னார், இதெல்லாம் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக ஒப்பிச்சிட்டாரு. பட் அப்போ மணி சொல்கிறான், நிக்சன் அந்த குரூப்பில் தான் அந்த கேம் விளாட்றான், ஃபேவரட்டிசம் பண்ணுறான் நிறைய இடத்துல. இப்போ குரூப்பில் ஒரு சில டைம் குரூப்பில் இருக்கிற மாதிரி கேம் விளையாடுவான், ஒரு சில டைம் அது நெகட்டிவாக போகுதுன்னா புஷ்ஷுன்னு வெளியே வந்துடுவான். தேவைன்னா குரூப்பில் போய் சேர்ந்துப்பான், தேவையில்லைனா வெளியே வந்துடுவான். இந்த மாதிரி தான் அவனுடைய கேம் பிளே இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அது வேறு மாதிரி இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல சுத்தமாக. அவன் பண்ண விஷயங்கள் இந்த வீட்டில் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால தான் அவன் கூட கனெக்ட் ஆக மாட்டேது, எனக்கு கனெக்ட் ஆகவும் விரும்பலை, அதனால் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் விக்ரமோட கேம் கூட குரூப்பில் டூப் மாதிரி தான் விக்ரம் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவன் கூட சரியாக விளையாடல, அந்த கேங் கூட ஆனவனா போய் சேர்ந்துக்கிறான், இது பண்ணுறான். அவங்க பண்ணுற தப்புகளுக்கும் இதுக்கும் துணை போகிற மாதிரி தான். அவன் எதுவுமே பேசலை, இதெல்லாம் பண்ணாலுமே அந்த குரூப்பில் இருக்கிறதே அவனுக்கு ஒரு மைனஸ் தான், அது ஒரு துணையாக தான் இருக்கான். இந்த மாதிரி விஷயங்கள் விக்ரம் பண்ணுறது, அதுலேருந்து வெளியே வரணும், இதெல்லாம் பண்ணணும், சரியான ஒரு ஆளாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மணிச்சந்திரா விக்ரமையும் போய் தாட்டுறாரு. அடுத்து அனன்யா எல்லாருக்கிட்டையும் சேஃபாக போயிடணும், நீ சொன்னீங்கன்னா ஓகே சூப்பர் அப்படின்றா. இதே நீ மாற்றி சொன்னால் அதுக்கும் நான் ஒரு விஷயத்த சொன்னால் ஆமானிடுறா, அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னால் ஆமானிடுறா, எல்லாத்துக்கும் ஆமான்னு போட்டு சைலண்ட்டாக போயிடணும், இதுவாக போயிடணுன்ற மாதிரி அனன்யா ஒரு பக்கம் கேம் விளையாடிட்டு இருக்கா. அவள் சைலண்ட்டாக ட்ராவல் பண்ணணுன்ற மாதிரி இந்த ஒரு டிஸ்கஷன் போகுது. அடுத்து விஜய் வர்மா எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு வந்திருக்காருங்க. ஆனால் அவர் யாருக்கிட்ட போய் பழகலாம், யாருக்கிட்ட போய் இது பண்ணணும் அப்படின்றது தெரியல. கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றது யோசிக்கிறார். ஆனால் என்னையும் உன்னையும் தான் அட்டாக் பண்ணுறதுல ஒரு மெயின் குறிக்கோளாக இருக்கார். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம 2 பேர் தான் அட்டாக் பண்ணார். இப்போ வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது கூட நம்மள தான் அட்டாக் பண்ணுறாரு. வேறு யாரும் அட்டாக் பண்ணுற மைண்ட் செட்டும் வர மாட்டேங்குது, இதுவும் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் பிளே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பட் அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். வெளியே போயிட்டு உள்ளே வந்த ஒரு அட்வான்டேஜும் சரி, அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி செமையாக கேம் விளையாடிருக்கான். ஸோ இவங்க கேம் விளையாடுறதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோவிகாவோட மேட்டரும் வருது. ஜோவிகாவை பொறுத்து என்ன சொல்கிறதுங்க, குரூப்பு அப்படின்ற மாதிரி சண்டை போடுறா, இதெல்லாம் பண்ணுறா. பட் அவள் எங்கள் கூட பேசணுன்னா அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்தான்னு அர்த்தம் இல்லை. ஸோ எங்கள் கூட பேசிட்டு இருந்தால் அவங்க குரூப்பில் தான் இருந்து கேம் விளையாடுறாங்க. அன்றைக்கி ஓட்டிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு குரூப்புக்கு சாதகமாக போகிற மாதிரி தான் ஓட்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதே தவிர, அவங்க வெளியே எங்கள் கூட பேசினா குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு அர்த்தமா அப்படின்ற மாதிரி ரவீனா ஒரு பக்கம் ஜோவிகாவை செய்கிறாங்க.
அடுத்தது விஷ்ணு கூட நம்ப முடியாது, விஷ்ணுவும் வந்து அவனுக்கு எது சாதகமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேம் விளாட்றான், இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி மணி சொல்லும்போது ஒரு பக்கம் ரவீனா சொல்லுவாங்க, விஷ்ணு கூட இப்போ நிறைய இடத்துல வேணுதுக்கிட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் சீரியஸ் ஆக்குறாரு, பெருசாக்குறாரு, அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறாரு. இதுக்கப்புறம் விஷ்ணுவை கூட நம்ம கேமில் நம்பக்கூடாதுன்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸை பற்றி முழுக்க பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசாத கண்டஸ்டன்ஸ் யாருன்னா தினேஷ், அர்ச்சனா, அப்புறம் கூல் சுரேஷ், இந்த மாதிரி கேட்டகரியை மட்டும்தான் பேசல மக்களே, மற்ற எல்லாரையும் பேசிட்டாங்க. இதில் மணி வேற சொல்றாரு, நான் மாயாவா பூர்ணிமாவான்னு பார்த்தீங்கன்னா நான் மாயாவை கூட நம்புவேன், நான் பூர்ணிமா 1% கூட நம்ப மாட்டேன், மாயாவே பெட்ரு பூர்ணிமாவை விட அப்படின்ற மாதிரி. மாயா கூட ஓகே, பூர்ணிமா மேலே செம கடுப்பில் மணிச்சந்திரா இருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாரை பற்றியும் டிஸ்கஷன் பண்ணிட்டாங்க. குறிப்பாக விசித்ராவை பற்றி ஒரு மேட்டர் சொல்லி ஆகணும். விசித்ரா மேடமோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது ஒரு புத்தகமே போடலாம் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக ரவீனா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நேற்று அது ஸ்மோக்கிங், ஓகேங்களா, ஸ்மோக்கிங் பண்ணும்போது தினேஷ் போகலான்னும் போது தினேஷுக்கு வந்து அது எப்படிங்க இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தினேஷை வந்து பேசுகிறாங்க, அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இதே நிக்சன் அந்த தினேஷ் பண்ணும்போது அது தப்புன்றாங்க. அதே நிக்சன் வரும்போது நீ போய் படுறா, என்ஜாய் பண்ணுறா, 10 நிமிஷம் தானே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் பண்ணால் தப்பான், அதே நிக்சன் பண்ணும்போது அதை ஆதரித்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சா அது கரெக்டு, பிடிக்கலனா அது தப்புன்ற மாதிரி பேசுகிற விதமே நிறைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி விசித்ரா மேமோட கேம் பிளேவையும் போட்டு ஒரு பக்கம் தாக்குறாங்க. ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கல, என்னென்னலாம் நடந்ததோ போட்டு 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 எல்லாத்தையுமே இந்த மாதிரி காலி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட கேம் பிளே இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி ஒரு கேமை டிசைட் பண்ணிட்டு அடுத்து நம்ம எப்படி பிளே பண்ணலான்ற மாதிரி ஒரு டாக்கிங் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.